கேபிசி டாடர் லைஃப் ஸ்கில் அகாடமியிலிருந்து மீண்டும் பேராசிரியர் கந்தசாமியின் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் தொடர்ந்து நம்முடைய இது பார்த்து வருமாறு வேண்டிக்கொண்டு இந்த 61வது பதிவிலே நாம் பெற்ற பேறு என்ற தலைப்பிலே அபிராமி பட்டர் பாடுகிற மாயையை நாம் வெல்வதற்கு துணை செய்கின்ற ஒரு பாடலை பார்க்க போகிறோம். கடந்த பாடல் நாய்த்தலையே, அதாவது தன்னுடைய தலையே அடக்கத்தோடு முடை நாய்த்தலையே அன்னை திருவடிகளை வைத்த இடம் என்று அவர் போற்றி பாராட்டினார். இப்போது அதன் தொடர்ச்சியாக இந்த பாடலை நாயேன் என்று ஆரம்பித்து பாடுகிறார். நாயேனையும் இங்கொரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய், நின்னை உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய், என்ன பேறு பெற்றேன் தாயே மலைமகளே, செங்கண்மால் திரு தங்கச்சியே என்று அபிராமிப்பட்டர் இந்த பாடலிலே பாடுகிறார். வாருங்கள், வழக்கம்போல் எல்லோரும் இதை பாடி வழிபடுவதற்கு ஏற்ற எளிய வடிவத்தில் நாம் பார்த்து பாடி மகிழலாம். நாயேனையும் இங்கொரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய், நின்னை உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய், என்ன பேறு பெற்றேன் தாயே மலைமகளே, செங்கண்மால் திரு தங்கச்சியே என்று அபிராமிப்பட்டர் பரவசத்தோடு பாடுகிறார். இந்த பாடலினுடைய ஒவ்வொரு பொருளுக்கும் என்ன பொருள் என்று நாம் முதலிலே பார்த்து விடலாம். நாயேனையும் இங்கொரு பொருளாக, நாய் போன்ற என்னையும் நின் திருவருள் பெற தகுதியுடைய பொருளாக கருதி நயந்து வந்து நீயே திருவுள்ளங்கொண்டு நீயே வலிய வந்து நினைவின்றி ஆண்டு கொண்டாய், இவன் நமக்கு அருள் பெற தகுதியுடையவன் தானா இல்லையா, இவனை ஆட்கொள்ளலாமா வேண்டாமா என்றெல்லாம் ஆராயாமல் என்னையும் நீ ஆட்கொண்டாய், நின்னை உள்ள வண்ணம் உன்னுடைய அருமைகளையும் நீ இருக்கும் பரிபூரண சொரூப இயல்பையும் உள்ளபடியே பேயேன் அறியும் அறிவு தந்தாய், பேய் போன்ற அடியேன் அறிந்து கொள்ளுகின்ற ஞானத்தை எனக்கு அருளினாய், என்ன பேறு பெற்றேன் தாயே, அடியேன் என்ன பாக்கியத்தை பெற்றேன், உலகத்து உயிர்களுக்கு எல்லாம் தாயானவளே, மலைமகளே, மலையரசன் இமவான் மகளாக அவதரித்த பார்வதி தேவியே, செங்கண்மால் திரு தங்கச்சியே என்றால் சிவந்த கண்களுடைய திருமாலுடைய அழகிய தங்கையே என்று அபிராமிப்பட்டர் இந்த பாடலை பாடுகிறார். இங்கு என்றால் நான் இருக்கும் இடத்திற்கே நீ வலிய வந்து, பொருள் ஏற்றுக்கொள்ளும் பொருள், அரும்பு நயத்தில் என்றால் அருள் செய்ய விரும்புதல், நினைவின்றி நினைத்து பார்த்தல் இன்றி, அதாவது நான் தகுதியுடையவனா இல்லையா என்றெல்லாம் நினைத்து பார்க்காமல் எனக்கு ஆட்கொண்டாய் என்று பொருள். ஆகவே இந்த பாடலினுடைய பொழிப்புரையாக நாம் பார்க்க இருப்பது, அடியேனுக்கு தாயாயிருப்பவளே, மலையரசன் யோமவான் மகளாக அவதரித்த பார்வதாதேவியே, சிவந்த கண்களுடைய திருமாலின் அழகிய தங்கையே, இவ்வளவு சிறப்பு பெற்ற நீயே நாய் போன்ற என்னையும் திருவருள் பெற தகுதியுடைய ஒரு பொருளாக கருதி திருவுளங்கொண்டு இவன் நம் அருள் பெற தகுதியுடையந்தானா இல்லையா, இவனை ஆட்கொள்ளலாமா வேண்டாமா என்றெல்லாம் ஆராயாமல் என்னை நீ விரும்பி நீயே வலிய வந்து ஆட்கொண்டாய், உன்னுடைய பரிபூர்ணமான சொரூபத்தை நான் நன்றாக தரிசிக்கும்படி காட்டி, பேய் போன்ற அடியேன் உன்னுடைய அருமைகளையும் அறிந்து கொள்ளுகின்ற ஞானத்தை எல்லாம் எனக்கு அருளினாய், அடியேன் என்ன பாக்கியத்தை பெற்றேன், உலகத்து உயிர்களுக்கெல்லாம் தாயானவளே, எனக்கு மற்றும் தாயானவள் அல்ல, உலகத்தினுள்ளே படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களுக்கும் படைத்தவளும் பாதுகாப்பவளுமான அன்னையே என்று பொருள். அவதாரத்தினாலும் பிற உறவுகளினாலும் உயர்ந்த நிலையில் இருக்கின்ற நீ எனக்கும் தாயாக இருக்கிறாய், இவ்வளவு சிறந்த நிலையில் நீ இருந்தாலும் நான் உனக்கு மகன் என்பதை சிறிதும் மறவாமல், என் தகுதியின்மையை ஒரு பொருட்டாகவே கொள்ளாமல் என்னையும் பாதுகாக்க வேண்டும் என்ற பெருங்கருணையினால் என்னை நீ ஆட்கொண்டாய், எத்தகைய வேறு நான் பெற்றேன்
என்று வியக்கிறார் அபிராமி பட்டர் என்று திக்கிவாஜா தன்னுடைய சிறப்பு குறிப்புரையிலே குறிப்பிடுகிறார். ஆகவே தாயே, நீ எனக்கு தாயாக இருப்பதால் உனக்கு பெருமை இல்லை, ஆனால் உன் பெருமை எனக்கு தெரியாதா? நீ இமாசலனின் புத்திரவியாயிற்றே, பார்வதி தேவி அல்லவா? மலைமகளே, உலகத்தை பாதுகாக்கிற தெய்வம் புண்டரீகாட்சன் என்கின்ற ஆகிய மகாவிஷ்ணு அவன் எவ்வளவு பெரியவன், நீயோ அவனுடைய அன்பு தங்கச்சி என்றெல்லாம் அபிராமிப்பட்டர் மனமுருகி போற்றி புகழ்ந்து பாடுகிறார். வாருங்கள், இந்த பதிவை நிறைவு செய்வதற்கு முன்னால் மீண்டும் இதை நாம் ஒரு முறை பாடி நிறைவு செய்யலாம். நாயேனையும் இங்கொரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய், நின்னை உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய், என்ன பேறு பெற்றேன் தாயே பலைமகளே செங்கண்மால் திருதங்கச்சியே. அடுத்த பதிவாக நான் பார்க்க போகிறது 62வது பாடல், குறியிட்ட நாயகி என்ற தலைவிலே நம்முடைய அச்சங்கள் எத்தகையதாக இருந்தாலும் அவைகளெல்லாம் அகன்று போகும்படுகின்ற பயனை தருகின்ற இந்த பாடலை நாம் பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.